அவர்களின் மோட்சத்திற்காகவும் உலக வாழ்க்கையின் பற்றுதலிலிருந்து விலக்கி அந்த கண்ணீரையும் துடைத்து மேலும் ஆனந்த கண்ணீரை உருவாக்க ஆங்காங்கே தானே ருத்ரனாக சென்று ஏகாதசி ருத்ர வழிபாட்டை சிறப்பாக செய்து ருத்ர பாராயணத்தின் மகத்துவத்தையும் அதன் பலனையும் எடுத்து சொல்லி அனைத்துமே அவனாலே உருவாகிறது, அவனிலே ஒடுங்குகிறது, இங்கு பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை என்ற சிவ தத்துவத்தை தாரக மந்திரமாக எடுத்துச் செல்லும் என்றும் சிவ உணர்வில் நயமாக ஸ்திரமாக விளங்கும் எம் பகவான் சச்சிதானந்த குரு நவீன் சாய் அவர்களை தெய்வ அருளுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். ரிதம் சப்தம் வேதாத்மானம் பிரம்மனே தததி கல்ப தாவ் இதி ருத்ரஹ கல்ப தாவ இதி ருத்ரஹ. ரிதம் பிரணவரூபாய சத்யரூபாய ஞானரூபாய ஸ்வ ஆத்மான பிரயதிதி இதி ருத்ரஹ பிரயதிதி இதி ருத்ரஹ. பிரேமஸ்வரூபலர், அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, உள்ளுணர்வில் உறங்கிக் கொண்டிருக்கும் ருத்ர வடிவங்களே, இதை நான் முதல் முறையா என்னோட அருளுரையில சொல்றேன். உள்ளுணர்வில் உறங்கிக் கொண்டிருக்கும் ருத்ர ரூபங்களே வடிவங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ருத்ரனை ஆவாகனம் செய்யக்கூடிய உள்ளுணர்வில் விழிப்புணர்வு படுத்தக்கூடிய அந்த காலகட்டம், இந்த ஒரு காலகட்டம், இந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்றேன். ஸ்ரீருத்ரம் வேதத்தோட சாரம், வேதத்தோட சுருக்கம். ராஜமந்திர ரூபகம், ஸ்ரேஷ்ட ஸ்தோத்திர ரூபகம், ஆனந்த பிரதாயகம், பௌத்தீக விரக்திதாயகம், சொல்லிக்கிட்டே போலாம். ருத்ர அபியாசத்துக்கு, ருத்ர ஸ்ரவணத்துக்கு, ருத்ர பாராயணத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் சத்திய யுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ராமநாமத்தை தான் தாரக மந்திரம், ராஜ மந்திரம் அப்படின்னு சொல்றோம். சாக்ஷாத் ஈஸ்வரனே ஈஸ்வர கீதால வேதானாம் சாமவேத்யம் யஜுஷம் சதருத்ரியம் அப்படின்னு சொல்றார் இந்த உணர்வுல. அதுக்கு என்னன்னா, வேதத்துல சாமவேதம் நான், ஆனா ஆராதனையிலையும் பக்தியிலையும் மந்திரத்திலையும் நான் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீருத்ரத்துல தான் இந்த பஞ்சாட்ச மந்திரமா இருக்கக்கூடிய நம சிவாயமும் பஞ்சபூதத்தோட அடக்கமா சுருக்கமா சாரமா அந்த மந்திரம் நம சிவாயங்கிற நாமம் அதுல தான் வருது. அதே ஸ்ரீருத்ரத்துல தான் 11வது அணுவாக்கத்துல மகாமிருத்யுஞ்சய மந்திரமும் வருது. ஸ்ரீருத்ர பாராயணம் யுக யுகமா நடந்திருந்தாலும் அந்த ஸ்ரீருத்ரத்தோட ஒவ்வொரு மந்திரத்திலையும் 3 விதமான அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. அது வாசிக்கும் போது கேட்கும்போது அந்த அர்த்தம் பேரு பிரதிபதார்த்தம், மொழிக்குண்டான அர்த்தம்னு சொல்லலாம். எளிமையா வெளிப்படையா நேரடியா புரியக்கூடிய அர்த்தம்னு சொல்லலாம். ஆனா அந்த மந்திரத்திலேயே கொஞ்சம்
உள்ளர்த்தமும் அடங்கியிருக்கு. அது பேரு பாவார்த்தம். கொஞ்சம் உள்ளுணர்வோட, ஆங்கிலத்துல இன்னர் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளுணர்வோட கொஞ்சம் பார்க்கும்போது, அந்த பாவார்த்தம் ஒவ்வொரு மந்திரமும் மனநாதி இதித்ரயத்தே மந்திரங்கிறதுனால, சத்தியத்த உணர வைக்கக்கூடிய, அந்த பாவத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமா, ஒரு கருவியா ஒவ்வொரு மந்திரமும் இருக்கு. ஜீவனையும், ஈஸ்வரனையும் சேர்த்தக்கூடிய அந்த விஷயம் இருக்கு. ஈஸ்வரன் தான் ஜீவனா, ஜகத்தா இருக்காருங்கிற அந்த தாத்பரியத்த புரிய வைக்கக்கூடிய, உணர்த்தக்கூடிய மந்திரமாவும், கொஞ்சம் அந்த உள்ளர்த்தத்த ஆழமா போய் பார்த்தோம்னா, அது பாவார்த்தமா இருக்கு. இதை விட ரொம்ப சிறப்பானது பரமார்த்தம். இது சுய கவனிப்பால, உள்ளுணர்வோட ஒரே ஒரு வாக்கியத்த எடுத்து, அந்த பரமார்த்தங்கிறது நிரீக்ஷணம்னு சொல்லுவாங்க. நிரீக்ஷணம்னா ரொம்ப கவனிப்போட ஒரு ஒரு வார்த்தையோட அர்த்தத்த இப்போ நீங்க ருத்ர பாராயணம் பண்ணும்போது, இல்ல ஸ்ரவணம் பண்ணும்போது, இல்ல அபியாசம் பண்ணும்போது, அது அர்த்தத்த புரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணணும்னு நினைக்கும்போது, ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்குள்ள பாவார்த்தத்த இன்னும் உள்நோக்கி ஆழமா போகும்போது, அந்த பரமார்த்தம் இருக்கு. பரமார்த்தம்ன்னும்போது உயர்வான சத்தியத்தை விளக்கக்கூடிய அந்த வாக்கியமா இருக்கு. இந்த 3ம் ஸ்ரீருத்ரத்துல மட்டும் இல்ல, எல்லா வேத சுக்தங்கள்லயும் இருக்கு. எல்லா வேத மந்திரங்கள்லயும் இருக்கு. ஆனா ஸ்ரீருத்ரத்துல இந்த 3ம் ரொம்ப அற்புதமா அது விளக்கப்பட்டிருக்கு, விவரிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஸ்ரீ ருத்ரத்த ராஜமந்திர ரூபகம் அப்படின்னு சொல்றோம். சிரேஷ்ட ஸ்தோத்திரமா கருதப்படுது. ஸ்ரீருத்ரம் சொல்லிட்டே இருந்தா, கேட்டுக்கிட்டே இருந்தா அதுவே போதும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருந்து ருத்ர உணர்வு மேலோங்கும். அந்த ருத்ர உணர்வால சிவநிலையும் கிடைக்கப்பெறும். நமக்கம் சொல்லும்போது ஸ்ரீருத்ரனை 11 அணுவாக்கத்துல வர்ணிக்குது. நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த தன்மைய விளக்குது. அதே சமயத்துல வணக்கத்தையும் தெரிவிக்குது. வணங்குறதையும் அது தெரிவிக்குது. ஆராதனை, உபாசனாவும் நமக்கத்துல நடக்குது. ஆனா சமக்கத்துல ஒரு உலக ரீதியான தேவைக்கும், தற்காலிக துக்க நிவர்த்திக்கும் சமக்கம், அந்த சமக்க பிரஷ்னம் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குது. அதே அதே சமயத்துல உலக ரீதியான தேவைகளையும் பூர்த்தி செய்ய வைக்குது. ஆன்மீக தேடலுக்கும் விளக்கம் இருக்கு. கடவுளிடம் கடவுளை மட்டும் கேட்கக்கூடிய அந்த ஞானமும் உள்ளடங்கி இருக்கு. சமக்க பிரஷ்னம் இவ்வளோத்தையும் வாரி வாரி வழங்குது. உலக ரீதியான தேவையா? அதையும் கேட்கலாம். நேரடியாக ருத்ரனிடம், சாக்ஷாத் ஈஸ்வரனிடம் கேட்கலாம். என்னிடம் கேட்கலாம். இல்லையோ துக்க நிவர்த்திக்காகவும் அங்க நீங்க கேட்கலாம். தேவைகளையும், ஆசையையும் பூர்த்தி செய்யலாம். துக்கத்தையும் நிவர்த்தி செய்யலாம். ஆன்மீக தேடல் இருந்தா விளக்கத்துக்கும் அங்க இடம் இருக்கு. இல்ல ஞானிகளா கடவுள் மட்டும்தான் வேணும். ஈஸ்வர நிலை மட்டும்தான் வேணும். சாக்ஷாத்காரம் மட்டும்தான் வேணும்னீங்களா? அதுவும் அங்க வழங்கப்படுது. இத்தனை அற்புதமும் நமக்கம், சமக்கம் பிரஷ்னத்துல இருக்கு. ஸ்ரீருத்ர அபியாசம் யுக யுகமா நடந்தாலும், இப்போ அதுக்குண்டான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. கலியுகம், கலியின் தாக்கம், அங்கங்க பேதபாவம், விருப்பு வெறுப்பு, நம்பிக்கை அவநம்பிக்கை, சந்தேகம், சஞ்சலம் இதெல்லாம் இருக்கும்போது ருத்ரனை நீங்க ஆவாகனம் பண்ணணும். கடவுளை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியலன்னா ருத்ரனை நீங்க ஆவாகனம் பண்ணணும். ருத்ரனோட கர்ஜிப்பு இருக்கணும். கடவுளோட பேர், கடவுளோட வடிவத்துக்கு நீங்க ரொம்ப பற்றுதல் ஆயிட்டீங்களா? எல்லா வடிவிலும் கடவுள் இருக்கார். எல்லா நாமத்திலும் இருப்பார். அவர் சர்வ வல்லமை படைத்தவர் அப்படிங்கிற அந்த தெளிவு உங்க
பொருள் ரீதியாக புத்தியிலிருந்து ஆன்மீக புத்திக்கு அது மாற்றம் அடையும் போது, ஆன்மீக புத்தியில அது பதியும் போது, அது பதியலைன்னா பதியிற வரைக்கும் ருத்ரனை ஆவாகனம் பண்ணணும். சுயநலமா இருக்கீங்களா? பக்தியும் பண்றீங்க. ஆனா சுயநலமாவும் இருக்கு. பற்றுதலும் இருக்கா? அப்படின்னா, அந்த பற்றுதல் விலக, தெய்வ ரக்தின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தின் மேல் மட்டும் பற்றுதல் இருக்க, உள்ள நீங்க ருத்ரனை ஆவாகனம் பண்ணணும். தன்னலமற்ற சேவையில நித்தியமாக ஈடுபட உள்ள ருத்ரனை ஆவாகனம் பண்ணணும். தன் நலனை விட தன்னல சேவையே பெரிதுன்னு நினைக்கும்போது உள்ள ருத்ரனை ஆவாகனம் பண்ணணும். ருத்ர நிலைய ஆவாகனம் பண்ணலேனா சிவநிலை இங்கன்னு சொல்லக்கூடிய நித்திய சாந்தியோ பிரசாந்தியோ அதை அதை காட்டிலும் பெரிதாக இருக்கக்கூடிய பரமானந்தமும் கிடைக்கப் பெறாது. அதனாலதான் ஸ்ரீருத்ரம் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திர பாராயணம். என்ன கடவுளுன்னு நம்ப முடியலையா? உங்களுக்குள்ள நீங்க ருத்ரனை தான் ஆவாகனம் பண்ணணும். நீங்க கடவுளுன்னு நம்ப முடியலையா? அதுக்கும் ருத்ரனை தான் ஆவாகனம் பண்ணணும். எல்லா இடத்துலயும் கடவுள பார்க்க முடியலையா? ருத்ரனை தான் ஆவாகனம் பண்ணணும். ஏன்னா, கடவுள் நீக்கமற நிறைந்திருக்கும் பேராற்றல்ன்னும்போது, அவரு எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லா வடிவிலயும் இருக்கார். எப்படி வேணாலும் இருக்கலாம். கடவுள் இப்படிதான் இருப்பாருன்னு என் மனதுல நான் ஒரு வடிவத்த, ஒரு நாமத்த, என் முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு விதிய குறுகிய மனப்பான்மையோடு வச்சிருக்கேனே, பரந்த விரிந்த விசாலமான பார்வை இல்லையே, திரிநேத்திர திருஷ்டி இல்லையே, இந்த தேக சக்ஷு மூலியமா பார்க்கும்போது வெறும் தோலும் சதையா தான் தெரியுதேன்னா, உள்ள ருத்ரனை தான் ஆவாகனம் பண்ணணும். ஒரு விதத்துல ருத்ரன் என்னும்போது, இங்க வந்தவனையும் என்னோட பிரிய சிரேஷ்ட உத்தம சேவகர், சாதகர் ஸ்ரீமான் வெங்கட்ரமணி பங்காரு எனக்கு இந்த இளநீர் பாயசத்தை கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இளநீர் பாயசம் குடிக்கலாம், நாவுக்கு ருசியாகவும் இருக்கும். ஆனா அதே இந்த உடம்புக்கு ஜரமா இருக்கும்போது அந்த ருசி கிடைக்காது. ருத்ரனுங்கும்போது கஷாயம் மாறி, அந்த கஷாயம் குடிச்சு காய்ச்சல் சரியானாதான் இளநீர் பாயசம் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு இனிப்பு வகையாகட்டும் அதை ருசிக்க இயலும். இதுதான் சத்தியம். இப்போ ருத்ரனுங்கிற இந்த கஷாயத்தை நீங்க குடிக்கலைன்னா, நான் என்ற அகங்காரமும் என்னோடதுங்கிற மமக்காரமும் இந்த மனதை விட்டு விலகலைன்னா, அந்த சமத்காரத்தையும் சாட்சாத்காரத்தையும் இந்த இளநீர் பாயசத்தை ருசிக்க முடியவே முடியாது. அந்த ஆனந்தங்கிற அந்த இனிமை எப்பவுமே இங்க தங்கவே தங்காது. ஏன்னா மாயையோட வேலையே அந்த அகங்காரம் மமக்காரத்திலேயே உங்களை வைக்கிறது. சாட்சாத்காரம் ஆகாம பார்த்துக்கிறது. ஞானத்தோட வேலை அது ஸ்ரீருத்ரனோட வேலை. அந்த அந்த ருத்ர கர்ஜிப்புல ரோதத்தி ரோதயதி இதி ருத்ரஹா. கர்ஜிப்பவரும் கர்ஜனைக்கு காரணமாக இருப்பவரும் ஸ்ரீருத்ரனே. உலக ரீதியான கண்ணீரை, துக்கத்தால் வரக்கூடிய அந்த கண்ணீரை துடைப்பதும் ருத்ரனே, ஆனந்த கண்ணீரை வரவைப்பதும் ருத்ரனே. ருத்ர வழிபாடு அதுதான். க்ஷேத்ரானாம் பதையே நமோ நமக, சுதாய அகந்தாய வனனாம் பதையே நமோ நமகங்கிற இந்த வார்த்தையோட ரொம்ப ஆழமான அந்த பதி பிரதார்த்தம், பிரதி பிரதார்த்தம், பாவார்த்தம், பரமார்த்தத்தை பார்த்தோம்னா, க்ஷேத்ரானாம் பதையே நமோ நமக, சுதாய அகந்தாய வனனாம் பதையே நமோ நமக. ரொம்ப அற்புதமான ஒரு அணுவாக்கத்துல வரக்கூடிய ஒரு மந்திரம். க்ஷேத்ரானாம் பதையன்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்பை, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரனை, அதே சமயத்தில் ஸ்தூல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஸ்ரீருத்ரனை, சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய உலக ரீதியான கல்வி, கடவுளை அறியக்கூடிய ஞானத்தை பாதுகாக்கக்கூடிய ஸ்ரீருத்ரனை தலை வணங்குகிறேன் வருது. சுதாய அகந்தாய அப்படின்னா சாரதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரனை, முடிவே இல்லை அகந்தாய முடிவே இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீருத்ரனை, வனனாம் பத்தையே வனத்துக்கெல்லாம் ஆரண்யத்துக்கெல்லாம் பிரபுவாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரனை தலை வணங்குகிறேன் வருது. ரொம்ப ஆழமா பார்த்தேன்னா
அந்த சுதாயா அப்படிங்கக்கூடிய அந்த சாரதிங்கிறது ஆத்ம சாரதி தான். இந்த தேகங்கிறது ரதம் மாதிரி, ஐம்புலனுங்களு 5 குதிரை மாரி. ஆனா, ஆத்ம சாரதி இயக்கலேன்னா, இந்த தேகங்கிற ரதம் நகரவே நகராது. அது கண்டிப்பா எந்த இடத்துக்கும் போகக்கூடிய அந்த இலக்கை நோக்கி போகாது. அந்த ஆத்ம சாரதிக்கு அந்த ஐம்புலனை சமர்ப்பணம் செய்யும்போது, அந்த ஆத்மார்த்தமான ஆத்ம சாரதிக்கு எல்லா சரணாகதி நடக்கும்போது, இந்த தேகங்கிற ரதம் சேரக்கூடிய இலக்கை சரியா சேரும். அதுவே மோட்சம், முக்தி. அகந்தாய நான் அழிவில்லாத ஆத்மான்னு உணர்ந்துட்டேன்னா, எனக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. அதனால தான் ஆரம்பிக்கும்போது ஒரு வாக்கியம் வருது. இதுவும் ருத்ரத்துக்குண்டான அர்த்தமே. ருதம் சப்த வேதாத்மானம் பிரம்மனே ததத்தி கல்ப தாவிதி ருத்ரஹா. கல்பம்ங்கிறது சப்தம். இப்போ வேதம்ங்கிறது சப்தத்துல சப்த பிரம்மன்னு சொல்றோம், ஸ்ருதி பிரம்மன்னு சொல்றோம். வேதமும் அந்த ஆத்மனை தான் குறிச்சு, அது எல்லா மந்திரமும் கடவுளை நோக்கி தான் அது பாராயணம் செய்யப்படுது. ரிதம் ரூபத்துல, சப்த ரூபத்துல வேதாத்மானனா இருக்கக்கூடிய பிரம்மதேவர், இந்த சிருஷ்டி கர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கே அந்த வேதத்தை உபதேசித்து அந்த வேதத்தோட அறிவை வழங்கியவர் ஸ்ரீருத்ரன். ஒரு கல்பம் முடியும் போது அது நடக்குதுன்ற அந்த அர்த்தம் இருக்கு ஆழமா. கல்பம்ங்கிறது என்ன? இந்த பிரபஞ்சம் தோன்றி வளர்ந்து அழிந்து மறுபடியும் தோன்றக்கூடிய அந்த கால அளவை தான் கல்பம்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு கல்பத்திலையும் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மனுக்கே இந்த வேதத்தை உபதேசிக்கிறதும் அந்த வேத ஞானத்தையும் வேத ஆத்மானனா அவரை ஆக்குறதும் ஸ்ரீருத்ரனே. அப்போ ஸ்ரீருத்ரனும் போது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆதி அந்த ரஹித்த ஸ்ரீருத்ரா. இப்போ ஸ்ரீருத்ரனை சாய் பிரேம போகேஸ்வர லிங்கம் மூலியமா இங்க பாராயணம் செய்யப்பட்டு ருத்ராபிஷேகம் நடந்தது. ஏகாதச ருத்ராபிஷேகம் பாராயணமும் அபிஷேகமும் நடந்தது. 100 ஏகாதச ருத்ராபிஷேகம் பல பல தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும், பெங்களூரில் சில இடங்களிலும், பல கிராமங்களிலும், நீலகிரி மாவட்டத்தில் அது இப்ப நடந்து முடிந்தது. இன்னும் நடக்க இருக்கிறது. ஆனா இந்த ருத்ராபிஷேகத்தை பண்ணக்கூடிய அந்த அவசியம் என்ன அப்படின்னா, இந்த ருத்ர உணர்வு எல்லாத்துக்குள்ளேயும் மேலோங்கணும். உலக ரீதியான பற்றுதல் விலகணும். ஏதோ பக்தி பண்றேன், கொஞ்சம் சாதனா பண்ணியிருக்கேன், பாதி பக்தி பாதி புக்தியில இருக்கக்கூடாது. முக்திக்காக ஒவ்வொருத்தரும் ஏங்கணும். எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்கணும். எல்லாமே கடவுளோட வடிவந்தான்னு மனப்பூர்வமா நீங்க உணரணும். மாயை விடலேனாலும் ருத்ர ஆவாகனத்தோட நீங்க அந்த கர்ஜிப்புல உங்களுடைய அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் நீங்க அழிக்கணும். அதை கடந்து போகணும். அதை வெல்லணும். சாட்சாத்கார நிலையை நீங்க அடையணும். என்னோட பிரிய பங்காரு அவர் அற்புதமா சொன்னார். இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஐஎஸ்ஆர் எல்லாத்துக்கும் அந்த இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் இன்டர்நேஷ்னலாகவே சோஷியல் ரிஃபார்ம் நடந்துடும். அதுவும் ஐஎஸ்ஆர். இந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் இந்த போரும் இருக்காது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரிஷத் வர்கான்னு சொல்லக்கூடிய அந்த 6 எதிரிகளோட போராடுவாங்க. ருத்ரனோட துணையோட. வேற வெளிப்புறத்துல எந்த எதிரியும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த சுய இருப்பின் சத்தியத்தை உணர்ந்தாலே போதும். எல்லாம் அந்த அந்த ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ், அந்த ஏக்கத்துவ பாவத்துல, அந்த ஒற்றை தன்மையில எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்காரு. அந்த உணரும் போதே அளப்பரியா அன்பும் நிபந்தனையற்ற கருணையும் வரும்போதே இந்த பேதபாவம், இந்த ராகத்வேஷம் எல்லாம் விலகிரும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் சங்க நீதின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கையெடுத்துட்டோன்னா இன்டர்நேஷ்னலாக சோஷியல் ரிஃபார்மும் நடக்கும். அதையும் கடந்து ஈஸ்வர சாட்சாத்காரமும், அதுவும் ஐஎஸ்ஆர் தான். ஈஸ்வர சாட்சாத்கார அந்த ரியலைசேஷன் சொல்லக்கூடிய அதுவும் நடக்கும். ருத்ரனால நடக்கும். இந்த ஐஎஸ்ஆர்லேருந்து இந்த ஐஎஸ்ஆருக்கு ஒவ்வொருத்தரும் போகணும். இதுதான்
ஆன்மீக எழுச்சி, இதுதான் ஸ்பிரிச்சுவல் இவால்வ்மெண்ட். கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னோட பிரிய ஸ்ரீமான் வெங்கட்ரமணி பங்காருவை நான் எப்பவுமே வைத்தியநாதா, வைத்திய சேவகா அப்படின்னு தான் நான் அழைப்பேன். அது மட்டும் இல்ல, ஸ்ரீராம பிரியனா இருந்தாரு, வசிஷ்ட சிஷ்யனா இருந்தாரு,